சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டோம்னா 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்து போயிடும். இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம பார்த்து பார்க்கலாம். பாருங்க, குழம்பு மேலே அப்படியே நிற்கிது. ரெடி ஆகிடுது. பாருங்க, தோல் வந்து சீவிட்டு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. நம்ம தோலை சீவிட்டு போட்டோம்னா ஈஸியாக குழஞ்சிடும். நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.